காமராஜர் கிட்ட ஒரு முறை விருதுநகரில் உள்ள நரிக்குடி தொகுதி அப்படின்ற அந்த தொகுதியில் உள்ள இசலி அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் உள்ள ஒரு பொண்ணு லக்ஷ்மி, அவள் பேர், அவள் பார்க்க வர்ற. அப்போது அவளை பார்க்க விடாமல் வழியில் தடுக்கிறாங்க. அப்போ காமராஜர் சத்தம் போடுறார், அவளை உள்ளே அனுப்புங்க. என்ன, அவள் எவ்வளவு ஆசை இருந்தா என்னை பார்க்க வந்திருப்பா, அவகிட்ட நான் கண்டிப்பாக பேசணும்னே அப்படின்னு சொல்ல லக்ஷ்மி உள்ளே வர்றா. உடனே அவள் உயரத்துக்கு அவளை உட்கார சொல்கிறாங்க. அங்கே உள்ள திண்ணில் உட்கார சொல்லிவிட்டு அவள் உயரத்துக்கு அவள் பக்கத்தில் உட்காந்து, என்னம்மா வேணும், என்னை பார்க்க இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்க, உங்களுக்கு என்ன வேணும்னே அப்படின்னு கேட்க, அந்த பொண்ணை அழுதுகிட்டு, ஐயா, எங்கள் வீட்டில் ரொம்ப கஷ்டம், எங்கள் அம்மா வீட்டு வேலைக்கெல்லாம் போகிறாங்க, வயல் வேலைக்கு போகிறாங்க, என்னை படிக்க வைக்க முடியல, எனக்கு படிக்கணும்னு ரொம்ப ஆசை, என்னையும் வேலைக்கு போக சொல்கிறாங்க, என்னால் நான் படித்தே ஆகணும்யான்னு சொல்லி ரொம்ப அழறா. அப்போ காமராஜர் ஐயா, இதை அழாத என்ன, நீ எப்பவும் சிரிச்சுக்கிட்டே இருக்கணும், ஒரு பொம்பளை பிள்ளை தான் இந்த நாட்டோட முதுகெலும்புன்னே, நீ எதுக்கும் கவலைப்படாத, நான் உன்னை படிக்க வைக்கிறேன், நான் படிக்க வச்சா நீ நல்லா படிப்பியாம்மா அப்படின்னு கேட்குறாங்க காமராஜர் ஐயா. அதுக்கு லக்ஷ்மி சிரிச்சுக்கிட்டு, ஐயா படிப்பையா அப்படின்னு கண்ணை தொடச்சிக்கிட்டு சந்தோஷமாக சொன்னான். இது போதும்னே. உடனே காமராஜர் ஐயா, நாளைக்கே நான் உன்னை பள்ளிக்கூடத்தில் சேர்த்து விடுறேன்னே அப்படின்னு சொல்லிட்டு காமராஜர் ஐயா அடுத்த நாள் காலையில் லக்ஷ்மியோட குடிசை வீட்டுக்கு போகிறார். அங்கே அவங்க அப்பா அம்மா கிட்ட பேசி, படிப்பு தான் வாழ்க்கை, ஒரு பொண்ணுக்கு படித்தாதான் அந்த குடும்பத்தை நல்லா காப்பாற்ற முடியும்னே, அவளை படிக்க விடுங்க, அவள் நல்லா படித்து உங்கள் 2 பேருக்கும் கடைசி வரை கஞ்சி ஊற்றுவான்னே அப்படின்னு சொன்னாங்க. பெற்றவங்களும் முதலமைச்சரே வந்து சொல்லும்போது சரின்னு சொல்லி தலையாட்டுறாங்க. காமராஜர் ஐயா பக்கத்தில் உள்ள பள்ளிக்கூடத்துக்கு கூட்டிகிட்டு போய் லக்ஷ்மியை சேர்த்து விடுறார். சேர்த்து விட்டுட்டு சந்தோஷமாக கொஞ்சம் நேரம் வெளியில் நின்று பார்த்துட்டு அவளோட அந்த சந்தோஷத்தை பார்த்து ரசிக்கிறார். குருடனுக்கு திடீர்னு கண்ணு வந்துச்சுன்னா எவ்வளவு சந்தோஷப்படுவானோ, லக்ஷ்மியும் சந்தோஷத்தில் துள்ளி குதித்து அவ்வளவு ஆனந்தப்பட்டான். அந்த பொண்ணு காமராஜர் ஐயா காலங்கள்லேயே நல்லா படித்து அவள் ஒரு நல்ல வேலையில் இருந்து அவங்க அப்பா அம்மாவை நல்லா பார்த்துக்கிட்டதா ஒருத்தர் சொல்ல கேள்வி. காமராஜர் ஐயா தன்னோட வாழ்க்கையில் நிறைவாக வாழ்ந்துருக்காருங்க. நாமெல்லாம் இன்றைக்கி வாழ்க்கை வாழ்கிறோன்னா முக்கால்வாசி நாம் தப்பு தான் பண்ணுறோம். ஆனால் காமராஜர் ஐயா தன்னோட வாழ்க்கையை தவறுகள் செய்யாமல் நிறைவாக வாழ்ந்த உத்தமமான மனிதர்.